அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி. இன்று 24/1/2019 ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம், நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே. இந்த கேள்வி இது ஒரு மிக முக்கியமான கரண்ட் அஃபயர்ஸ். ஸோ எல்லாருக்குமே பெண்கள் தினம் தெரியும், மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினம். ஆனால் தேசிய பெண் குழந்தைகள் தினம் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டது. ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 24, மார்ச் 8, மார்ச் 24, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு எப்போவுமே நல்லா கரெக்டாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, பெண்கள் தினம்னு பார்த்தீங்கன்னாவே மார்ச் 8 தான் போடுவோம். ஸோ நல்லா யோசித்து கொஷின்ஸ் படித்து பார்த்து ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு. எப்போவுமே நம்ம ஆளுங்க பண்ணுற ஒரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஷினை பார்க்க மாட்டாங்க, ஆப்ஷன்ஸை பார்ப்பாங்க. கொஷினை ஒரு சும்மா ஒன் கிளான்ஸ் படிப்பாங்க. அவங்க படித்த ஆப்ஷன் இருந்தால் கரெக்டாக ஆன்சர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கொஷினை முழுசாக படிக்காமல் நீங்கள் போட்ட ஆன்சர் தப்பாக இருக்கும். ஸோ கொஷினை நல்லா படிங்க. பெண்கள் தினமா குழந்தைகள் தினமான்னு சொல்லி ஸோ அதை படித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இனி வரும் தேர்வுகளில் இது குறித்த கேள்வி கண்டிப்பாக ஒரு கேள்வி இடம்பெறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4ஆம் நாள் கவுன்சிலிங் முடிவுகள் 24/1/2019. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டர்னில் 82 சீட் ஃபில்லாக இருக்குது. ஜென்ரல் விமன் பொறுத்த வரைக்கும் 13. ஸோ ஜென்ரலில் 259 சீட்டும், விமனில் இன்னும் 147 சீட்டும் வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 84 சீட்டும், விமனுக்கு 39 சீட்டும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டெஸ்டியூட்டட் விடோ ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரே ஒரு சீட் போயிருக்கு ஜென்ரலில். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நேற்று 21 சீட் போயிருச்சு, இன்றைக்கி 26 சீட் போயிருக்கு. ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒரு 5 சீட் தான் டிஃப்ரென்ஸ். அவைலபிள் பார்த்திங்கன்னா இன்னும் 24 சீட் இருக்குது. பிளைண்டுக்கு இன்னும் 8 சீட் ஃபில் ஆகி 11 சீட் இருக்குது. டெஃபுக்கு இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ டெஃப், விமன் டெஃப், ஆர்த்தோ, பிஎஸ்டிஎம்மில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, மல்டிபிள் டிசபிலிட்டியும் இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ இன்னைக்கு ஜென்ரல் டர்னில் 118 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. இன்னும் ஜென்ரலில் ஸ்பெஷல் கேட்டகரி தவிர இருக்கிற வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 529 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் ஒரு எங்களுடைய கணிப்புப்படி ஒரு 80 சீட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 80லேருந்து ஒரு 110 சீட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஹோல்ட் செய்யப்படலாம் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்காக. இது கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுவாங்கன்றும் சொல்ல முடியாது. ஸோ ஹோல்ட் பண்ணலாம், அவ்வளோதான். அப்படி பண்ணும் பட்சத்தில் 449 வேக்கன்சி இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஹோல்டு பண்ண மாட்டாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 29 அல்லது 30 தேதிகளுக்கு மேல் ஹோல்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டும் 52 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 321 வேக்கன்சி இருக்குது. பிசி விமன் இன்னைக்கு மட்டும் 31 வேக்கன்சி நிரப்பப்பட்டுள்ளது. இன்னும் 166 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு இன்னைக்கு மட்டும் 23 வேக்கன்சிஸ் நிரப்பப்பட்டுள்ளது. விமனுக்கு 9 வேக்கன்சிஸ் தான் நிரப்பப்பட்டுள்ளது. ஸோ இன்னைக்கு பிசியில் மொத்தம் நிரப்பப்பட்ட காலி பணியிடங்கள் 115. இன்றைய நிலவரப்படி பிசிக்கு இன்னும் 635 வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஸோ அடுத்தது இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் அப்லோட் பண்ண போகிறோம். கட் ஆஃப் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்லோட் பண்ணுறா இருக்கும். அதில் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறோம். ஸோ பெரிய அளவில் மாற்றம் இல்லை, ஒரு சிறு மாற்றங்கள் மட்டும்தான். அது எதை வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சீட் ஹோல்டு பண்ணால் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதை அடுத்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குறோம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பிசியில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இன்னும் 32 வேகன்சி இருக்குது, 19 வேகன்சி நிரப்பப்பட்டுள்ளது. பிளைண்ட் பொறுத்த வரைக்கும் 5 நிரப்பப்பட்டுள்ளது, இன்னும் 11 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் 6 வேக்கண்ட் இருக்குது. அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம், அதாவது பிசி முஸ்லீம் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு இப்போ எந்த ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது. நேற்று என்ன லெவலில் இருந்துச்சோ அதே தான். ஸோ இன்னைக்கு பிசிஎம் கேண்டிடேட்ஸ் கவுன்சிலிங்க்கு இல்லை, போகலைன்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் 47 வேக்கன்சிஸ் அப்படியே தாங்க இருக்குது. ஸோ இது வந்து இனி வரும் நாட்கள் தான் வந்து கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது. இப்போ இன்றைக்கி கூப்பிட்ட ரேங்க்கில் வந்து பிசிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிசி பொறுத்த வரைக்கும் இன்னும் 234 காலி பணியிடங்கள் உள்ளது. இன்றைக்கி மட்டும் எம்பிசியில் 47 சீட் ஜென்ரலில் ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விமன் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 23 சீட் போயிருக்கு, இன்னும் 125 சீட் இருக்குது. பிஎஸ்டிஎம் மட்டும் இன்னைக்கு எம்பிசி ஜென்ரலில் 13 சீட் போயிட்டு இன்னும் 74 சீட்டும், பெண்களுக்கு 7 சீட் போயிட்டு இன்னும் 45 சீட்டும் காலி பணியிடங்கள் உள்ளது. ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் இன்னும் 27 போஸ்டிங் இருக்குது, 18 வேக்கன்சி ஃபில் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளைண்டுக்கு 1 வேக்கன்சி நிரப்பப்பட்டுள்ளது. எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் இன்னும் 5 வேக்கன்ட் இருக்குங்க, ஃபில் ஆனது 3. மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் தவிர்த்து அதுக்கு அடுத்தது அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு இனிமே தான் வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். எஸ்சி ஸோ எம்பிசி வந்து இன்றைக்கி மட்டும் வந்து டோட்டலாக 90 வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 478 காலி பணியிடங்கள் உள்ளன எம்பிசியில். எஸ்சி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜென்ரலில் 23 சீட்டும், பெண்களுக்கு வந்து 9 சீட்டும் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இன்னும் 311 வேக்கன்சியும், பெண்களுக்கு 120 வேக்கன்சியும் காலி பணியிடங்கள் உள்ளன. அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனில் 4 சீட் தாங்க இது வரைக்கும் போயிருக்கு, இன்னும் 34 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் வர்றவங்க தயவு செஞ்சு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வந்து குரூப் 1 தான் எய்ம், குரூப் 2 தான் எய்ம்னு நினைக்கிறவங்க கிடைச்ச வேலையை கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிடுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 எழுதி போகிறவங்க அடுத்தது ஹை லெவல் போஸ்டிங்க்கு எய்ம் பண்ணுங்கள். எனக்கு டிபார்ட்மெண்ட் பிடிக்கலன்னு திரும்ப குரூப் 4லேயே வந்து நிற்காதீங்க. ஆரம்பித்த இடத்துலேயே வந்து நிற்கிறது பேர் வந்து வளர்ச்சி கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து இன்னும் வந்து லிஃப்ட் ஆகணும், அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும். இப்போ லெவல் 4 முடிச்சுட்டு லெவல் 3க்கு போவீங்களா, இல்லை லெவல் 4லேயே வந்து அங்கேயே சுற்றிட்டு வந்து ஆடிட்டு இருப்பீங்களான்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க பெட்டர் குரூப் 4லேருந்து குரூப் 2 ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதை செய்யுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 56 சீட் இன்றைக்கி மட்டும் வேக்கண்ட் இருக்குது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி மட்டும் எஸ்சி ஜென்ரலில் 3 சீட் ஃபில்லாக இருக்குது. விமனில் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேட்டகரியில் இது வரைக்கும் ஒரு சீட் கூட ஒரே ஒரு சீட் தான் ஃபில்லாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சீட் கூட ஃபில் ஆகவில்லை. இன்றைக்கி எஸ்சியில் 35 வேக்கண்ட் போயிருக்குங்க, 35 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. ஸோ இன்னும் எஸ்சி காலி பணியிடங்கள் 518 காலி பணியிடங்கள் உள்ளன. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டி இன்னும் எந்த ஒரு வேக்கன்சியும் வந்து ஃபில் ஆகலை. எஸ்சிஏக்கு வந்து இப்போ தான் ஒரு வேக்கன்சியாக ஃபில் ஆகிட்டுருக்கு. ஜென்ரல் இன்னும் 52 போஸ்டிங் இருக்குது. ஜென்ரல் எஸ்சிஏ ஜென்ரல் விமனுக்கு வந்து இன்னும் 12 போஸ்டிங் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்ட் ஃபில் ஆகிட்டு 23 போஸ்டிங்கும், பெண்கள் பிரிவில் யாரும் எடுக்கலை. டெஸ்டியூட்டட் விடோவில் 2 பேர் எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் இன்னும் 5 சீட் இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேடம் எடுக்கலை. ஸோ இன்றைய நிலவரப்படி நிரப்பப்பட்ட காலி பணியிடங்கள் 1255. மீதமுள்ள காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2816 காலி பணியிடங்கள் உள்ளன. ஸோ இன்றைக்கு மட்டும் நிரப்பப்பட்ட பணியிடங்கள் 386 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன.
அழைக்கப்பட்ட 400 போட்டியாளர்களில் 14 பேர் தாங்க ஆப்சண்ட்டு. ஸோ இந்த ஆப்சன்டிஸ் லெவல் கண்டிப்பாக இதே அளவில் தான் இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 20 பேருக்குள்ள தாங்க ஆப்சன்டிஸ் வருவாங்க. ஸோ ஒரு நாள் வீதம் 400 பேர் அழைக்கப்படும் பொழுது ஆல்ரெடி வந்து ஜூனியர் ரெஸ்டாரண்ட்டில் எடுத்தவங்க லெவல் வந்து இனிமேல் குறைஞ்சிரும். ஏன்னா டாப் 3 அதாவது இந்த டாப் ரேங்கிங்கில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வருவாங்க. மற்றபடி வந்து வர வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இன்னும் வந்து இருக்கிற வேக்கன்சி வந்து இனி வரும் கவுன்சிலிங் நாட்கள் வந்து எப்படி போகுதுங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.